வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு வந்து நம்ம நேந்திரம் பழத்தில் ஜாமுன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. ஜாமுன் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இப்போ நேந்திரம் பழத்தை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லேசாகவும் இருக்க வேண்டாம். நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் கடாயில் வந்து நெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நெய் சூடாகட்டுங்க. நான் வந்து கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழத்தை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோன்னா இந்த அளவுக்கு நெய் போதும். நீங்கள் ஒரே முட்டமாக ஒன்றாவே போட்டு ஃப்ரை பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் பிடிக்காது வேண்டாங்கிறவங்க தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நேந்திரம் பழத்தை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தில் பாதி தான் போட்டிருக்கேன். இன்னொரு வாட்டி நம்ம மறுபடியும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்திருக்குங்க. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த ப்ரௌனிஷாக இருக்கணும். ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ப்ரௌனிஷாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு நேந்திரம் பழம் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. ஜாமுனுக்கு வந்து நம்ம பாகு காய்ச்சணும் இல்லையா, அதுக்கு வந்து நான் ஒயிட் சுகர் சேர்க்க போகிறது கிடையாதுங்க. கரும்பு சக்கரை எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சூடாயிடுச்சு. இதை வந்து நம்ம வேறொரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் குப்பையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த குப்பைகள்லாம் இருக்குது, அதுக்காக தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துனா போதும். தண்ணி கொஞ்சமாக வத்துனா நமக்கு போதும். இது வந்து சக்கரை பாகு மாதிரி அந்த கம்பி பதத்தில் வரணுங்கிற அவசியம் கிடையாது. சூடாயிட்ருக்குங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடி இல்லாட்டியுமே வந்து முழு ஏலக்காவை தட்டி கூட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நமக்கு கொஞ்சம் சுண்டுனா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி வந்து நல்லாவே வற்றி வந்திருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இது வந்து நமக்கு கம்பி பதம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பிசு பிசுப்பு இருந்தால் நமக்கு போதும். பாருங்கள், இப்படி நல்லா ஒட்டுது இல்லையா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நேந்திர பழத்தை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2லிருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. அப்பப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா ஊறி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சக்கரைப்பாகு ஜாமுன் விட இது வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டாச்சுங்க. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் கொஞ்சம் ஃப்ளாட்டான பாத்திரத்தில் வச்சுருக்கிறனால கலந்து விடுறேன். நீங்கள் வந்து நல்லா க்ளோசிங் டைப்பில் பவுலாக இருந்தால் நீங்கள் அப்படியே வச்சாலே போதும். நம்ம இப்போது 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம இது ஊற வச்சு 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க. நல்லா ஊறி இருக்குது. நான் அப்பப்போ எடுத்து இப்படி கலந்து மட்டும் விட்டேன். நேந்திரம் பழ குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கரும்பு சர்க்கரையில். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி குலோப் ஜாமுன் எவ்வளோ வேணுமானாலும் குழந்தைங்க சாப்பிட்லாம். இது நல்லா ஹெல்த்தியான குலோப் ஜாமுன்ங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை ஃபஸ்ட்டே, பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுத்ததாக எடுக்காதீங்க. அதுக்குன்னு ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க.
ஏன்னா வந்து நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, ரொம்ப பழுத்ததாக எடுத்தோன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். காய் மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோவில் நல்லா ஊறாது, அதுக்காக தான். நீங்களும் இந்த மாதிரி குலோப் ஜாமுன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.